நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வர இருக்கிற வாரங்கள் முக்கியமான ஒரு சில ஈவெண்ட்ஸ் ஒரு சில நியூஸஸ்லாம் இருக்குது, மார்க்கெட் அதுக்கு எப்படி ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட்லேருந்து திரும்பி இருக்குது, அந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து திரும்பின மார்க்கெட் இப்படியே மேலே போயிடுமா, இல்லை எந்த லெவலில் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும், எந்த லெவலுக்கு மேலே போனால் அப் ட்ரெண்டாக மாறும், எந்த லெவல் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், ஓவரால் ட்ரெண்டு எப்படிலாம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ புது நண்பர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வாட்ச் பண்ணிட்டுருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நிஃப்டி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டே சார்ட்டு, சரிங்களா? அதுக்கு முன்னாடி வீக்லியில் மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத ஒரு டைம் பார்த்துடலாம். வீக்லியில் மார்க்கெட் பார்த்துங்க, ஒரு கேண்டில் ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. அது எந்த இடத்துல ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். ப்ரீவியஸ் ஸ்விங்கை நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், 23,800க்கு மேலே க்ளோஸ் ஆனதுன்னா தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் வீடியோவில், இன்னமா சார் மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு வரல, இன்னும் டவுன் ட்ரெண்டில் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாரி ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். இப்போ பாருங்கள், மார்க்கெட் இந்த லெவலில் பட்டுட்டு ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த லெவலில் ரிவர்சல் ஆன மார்க்கெட் சப்போஸ் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் இது ஈவினிங் ஸ்டாராக மாறிடும். இப்போ இந்த கேண்டில் இது போல் ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இது ஒரு ரிவர்சல் கேண்டில், டோஜி கேண்டில்னு சொல்லலாம், ரிவர்சல் கேண்டில்னு சொல்லலாம், ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லலாம். இதை கிட்டத்தட்ட ஒரு ரிவர்சல் கேண்டில். இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் விழுந்துச்சு அப்படின்னா, ஒன்ஸ் இந்த லெவலுக்கு கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா, நல்லா பார்த்துக்குங்க, 21,961 அகைன் இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு பெரிய சரிவு நம்ம சந்திக்க நேரிடும். ஆனால் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் நல்ல ரிவர்சல் தான் கொடுத்துருக்கு. இதுவே மார்க்கெட் இப்படி ஒரு கேண்டில் வீக்லியில் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் ஒரு பெரிய புல்லிஷ்னஸ் வரும். அகைன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே ஒரு ரிவர்சல் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான் கணிக்கிறது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி வந்திருக்கு, இந்த லெவல்லேருந்து மேலே போயிட்டு டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் இப்படி மேலே போகலாம், சரிங்களா? டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம். இல்லை இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு இந்த 21,960 அப்படிங்கிற லெவலை டெய்லியும் வீக்லிலையும் மார்க்கெட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் என்ன ஆகும், ஒரு பெரிய வீக்னஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலை மார்க்கெட் பிரேக் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். இந்த லெவலை பாருங்கள், ப்ரீவியஸாக மார்க்கெட் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். டேயில் மாற்றிக்கிறேன். இப்போ இது புரிஞ்சிடுச்சிங்களா? மார்க்கெட் என்ன கண்டிஷனில் இருக்குது, ஒரு ரிவர்சல் ஆனிச்சு அப்படின்னா முக்கியமான 2 புள்ளிகள் எதுனா, 23,800க்கு மேலே டேலையோ வீக்லிலேயும் க்ளோஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான மார்க்கெட் ஆரம்பிக்கும். 21,961க்கு கீழே டேலையோ வீக்லிலேயோ மார்க்கெட் முடிஞ்சதுன்னா ஓவரால் மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகிடும், சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நான் டே கேண்டிலில் மார்க்கெட்டை கேண்டில் ஸ்டிக்கை மாற்றிக்கிறேன். இப்போது இது கிட்டத்தட்ட 1 இயராக மார்க்கெட் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா செப்டம்பர் 27லேருந்து விழுக ஆரம்பித்த மார்க்கெட் எந்த லெவல்லேருந்து விழுந்துக்கிட்டு இருக்குன்னா ஒரு லெவலை ரீட்ரேஸ்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதை பாருங்கள், இந்த லெவலை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் விழுந்திருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் டச் பண்ணிவிட்டு விழுந்திருக்கு. புதிய நண்பர்கள் யாராவது வந்திருந்தீங்கன்னா இதை பார்த்துக்கோங்க, ஷார்ட்டாக சொல்லிடுறேன். திருப்பி மார்க்கெட் இந்த லெவலை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே விழுந்துச்சு. திருப்பி என்ன பண்ணுச்சு, மார்க்கெட் இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே விழுந்துச்சு. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த லெவலை இந்த டைம் பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிவிட்டு ஆனால் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகலை. மார்க்கெட் இந்த லெவலை இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணியிருக்கு. ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் சைன். இது மட்டும் அப் ட்ரெண்டை தீர்மானிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தீர்மானிக்காது. மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த இடத்துல வீக்லி கேண்டில் ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் போல் வச்சிருக்கு.
இதில் இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எது அப்படின்னா நான் சொன்ன அதே 23,800 தான். இந்த லெவல் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்குக்கு மேலே மார்க்கெட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகணும். இந்த லெவல் இப்போதைக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட் டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இந்த 2 லெவலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். சரிங்களா? இப்போது இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணிடுச்சுங்களா? பிரேக் பண்ண மார்க்கெட் இந்த இப்போதைக்கு மார்ச் 2 வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஈவெண்ட் என்னென்னா ட்ரம்ப் வந்து டேரிஃப் ஒரு நாட்டுக்கான டேரிஃப் வந்து ஏப்ரல் 2 வந்து இம்பேக்ட் ஆகும். அது இந்தியாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் 2 ஒரு சில டேரிஃப் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. அது என்ன மாதிரியான நியூஸஸ் இருக்கும், அது வந்து பாசிட்டிவ் நியூஸஸாக இருக்குமா நெகட்டிவ் நியூஸஸாக இருக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் அது நெகட்டிவ் நியூஸஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெவலில் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓவரால் மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ்னஸில் தான் இப்போதைக்கு இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். மார்க்கெட் ரீடெஸ்ட்டும் ஆகிட்டு நல்ல ஒரு ஹெல்த்தியான ரிவர்சல் இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரிவர்சல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் வந்து கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஎஸ் வந்து திருப்பி பையிங்க்கு வந்து திரும்பியிருக்காங்க. அதுவும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸஸ். மார்க்கெட் ட்ரெண்டு வந்து பிரேக் ஆகிருக்கு, அதுவும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸஸ். இந்த நியூஸஸில் மார்க்கெட் வந்து ஏதாவது ஒரு இம்பேக்ட் ஆனிச்சு அப்படின்னா இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த லெவல்லையே இந்த இடத்துல ஒரு லெவல் இருக்கு பாருங்க 23,370 இந்த லெவல்லையே மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட திரும்புறதுக்கான ஒரு சூழல் வரும். இந்த லெவல்லையே இப்படி டச் பண்ணிவிட்டு திரும்பிடுச்சுன்னா கூட ரொம்ப சந்தோஷம்தான். சரிங்களா? இது எப்படி வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இது வந்து ஒன் ஆஃப் த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல வந்து பாருங்கள் மார்க்கெட் வந்து ஏற்கனவே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு தான் கீழே விழுந்துச்சு. இப்போ ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. லெஃப்ட் சைட் ஷோல்டர், தென் இது வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டு, திருப்பி ரைட் சைடு ஷோல்டர் வந்து எந்த இடத்துல ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகி ட்ரம்ப்போட அந்த நியூஸஸ் வந்து ஏதாவது மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த ரைட் சைடு ஷோல்டர் ஃபார்ம் ஆகும். இந்த ரைட் சைடு ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு மார்க்கெட் இந்த பேட்டர்னை அகைன் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வரும். அப்போதைக்கு எதாவது ரெசிஸ்டன்ஸ்னால் 24,200, அதுக்கப்புறம் 24,821 இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணிட்டு போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அகைன் ஒரு நியூ ஆல் டைம் ஹை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் 26,000 பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இப்போ எந்த ரேஞ்சில் வந்துட்டு 22,000 ரேஞ்சில் வந்து திரும்பியிருக்கு. 4,000 பாயிண்ட் கீழே வந்திருக்குங்களா, 30,000 அப்படிங்கிற லெவலில் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஃபிப்னாசி லெவல். இந்த ஃபிப்னாசி லெவலை நம்ம வந்து ட்ரா பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்லேருந்து இந்த லெவல் வந்து 4,000 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு. ஒரு ஹெல்த்தியான மார்க்கெட் இங்கேருந்து திரும்பினுச்சுன்னா எந்த லெவல் மார்க்கெட் 4,000 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா அதே அளவுக்கான பாசிபிலிட்டிஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்கமிங் டேஸில். 26,000 30,000 வரைக்கும் மார்க்கெட் போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது. நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது வந்து என்னோட தனிப்பட்ட வியூ தான் நண்பர்களே. நீங்களும் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் சரியாக இருக்கா, இதை வந்து நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கான வியூவோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதை வந்து எல்லாமே வந்து ஒரு ட்ரேடிங்கை வந்து நீங்கள் கற்றுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத மாதிரி இருந்ததுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கிறது நல்லதாக இருக்கும். பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் ஒரு இம்பார்ட்டண்டான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டபுள் பாட்டம், இந்த டபுள் பாட்டம் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த லெவல் தான் இம்பார்ட்டண்டான லெவல். அந்த லெவலில் மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. சப்போஸ் கீழே வந்துச்சு, இந்த ட்ரம்ப்போட இம்பேக்ட் வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இந்த லெவலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் மேலே போணுச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கும். பேங்க் நிஃப்டிலையும் நிஃப்டி போல் ஒரு நல்ல ஒரு லெவல்ஸ் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கை மார்க்கெட் பிரேக் பண்ணல. 52,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போதைக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 50,640 இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 47,700 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலை மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா
இமிடியேட் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 54,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த 54,000 மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா இப்போ 54,000 மார்க்கெட் வந்து 7,000 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. இப்போது 54,000 பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா 60,000 வரைக்கும் மார்க்கெட் வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் பேங்க் நிஃப்டி. அப்படிலாம் போணுச்சுன்னா ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தாலும் சரி, எஸ்ஐபி வச்சுருந்தாலும் சரி, நல்ல ஒரு ரிட்டர்ன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போதைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ்லாம் வந்து 40லேருந்து 50% வரைக்கும் விழுந்துட்டு இப்போ தான் வந்து ஒரு பவுன்ஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த பவுன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நல்லா வந்து உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் எந்த காஸ்ட்டில் வாங்கியிருந்தாலும் அங்கேருந்து இன்னொரு 40% லாஸில் இருக்கிறது 40%, 50% ப்ராஃபிட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து எந்த இடத்துல இந்த ரேஞ்சில் எங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. சென்செக்ஸையும் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடலாம். நம்ம நிஃப்டி போலவே தான் சென்செக்ஸு இந்த ட்ரெண்டை வந்து மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்டில் தான் ரீட்ரெஸ்ட் பண்ணிவிட்டு வந்துச்சு. சரிங்களா? நிஃப்டி போலவே நான் கிட்டன்னு சொல்லிடுறேன். நிஃப்டி சார்ட்டும் சென்செக்ஸ் சார்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த லெவலில் ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் விழுந்துச்சு. இப்போ இந்த லெவலை பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்கில் மார்க்கெட் நிற்கிது. இப்போ ட்ரம்ப்போட டேரிஃபு இந்த வீக்லி அனாலிசிங் வீக்லியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஒன்ஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 78,800 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 80,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 82,100 ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து எங்கே வருதோ அந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இந்த ரேஞ்சில் கூட வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே சென்செக்ஸ் போணுச்சு 72,500க்கு கீழே சென்செக்ஸ் போணுச்சுன்னா டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வந்து ஸ்ட்ரக்சர்லாம் வந்து ட்ரா பண்ண முடியுது, ஒரு டெக்னிக்கலை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறத உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க, டெக்னிக்கலாக நீங்களும் மார்க்கெட்டை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். முழுசாக கற்றுக்கிட்டு மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. அதுதான் வந்து என்றைக்குமே வந்து யாரோட உதவியும் இல்லாமல் மார்க்கெட்டில் நீங்கள் வந்து காலம் வச்சுட்டு சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். சரிங்களா? நிஃப்டி போலவே இதுலேயும் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கா? இதே போல் ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கும் நம்ம அனலைஸ் பண்ணலாம், ஒவ்வொரு செக்டார் வைஸும் அனலைஸ் பண்ணலாம். சரிங்களா? அதுக்கான டைம் வந்து இதில் வந்து பத்தாது. தனிப்பட்ட முறையில் நீங்களும் அனலைஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கோங்க. அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இன்ட்ராடேயில் நீங்கள் எப்படி வந்து இண்டெக்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜிஸாக கொடுக்குறோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரீ தான். அதை நீங்கள் அந்த கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங் தான். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க, வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து என்னோட தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்தமாரி டயக்ராம்லாம் ட்ரா பண்ணி பாருங்கள். ஆப்ஷன்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வருது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு டைம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம தனியாக வந்து டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். ரெகுலராக நம்ம வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அன்னன்னைக்கு நாளே நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட் வீடியோவாக போட்டுருவோம். ஓகே, நன்றி, வணக்கம்.